வருடங்களுக்கு பிறகு உங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்தபடினால் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the Lord for the Lord has given me this precious time to come into your midst after many years. இந்த காலையிலே நாம் தியானிக்கும்படியாக நாம் எல்லாரும் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு கவனத்தை திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Let us turn our meditation to the verse Exodus 20, the 4th verse. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 8th verse. வாசிங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இங்கிலீஷ். Remember the Sabbath day to keep it holy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. Remember the Sabbath day to keep it holy. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக தன்னுடைய சொந்த கையால் ஆண்டவர் எழுதி கொடுத்த பிரமாணங்களில் ஒன்றாக இருக்கிறது. This is one of the laws that the Lord had given unto the Israelites through Moses with his own hands. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. Remember the Sabbath day to keep it holy. ஏன் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று அடுத்த 2 வசனங்களில் தேவன் அதை முக்கியத்துவப்படுத்தி எழுதியிருக்கிறதை நான் வாசிக்கிறோம். In the next 2 verses the Lord has highlighted why the Sabbath day should be kept holy. வாசிங்க. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 6 days shalt thou labor and do all thy work, but the 7th day is the Sabbath of the Lord thy God. In it thou shalt not do any work, thou nor thy son, nor thy daughter, thy manservant, nor thy maidservant, nor thy cattle, nor thy stranger that is within thy gates. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 6 days shall thou labor and do all thy work. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். But the 7th day is the Sabbath of the Lord thy God. நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரரானாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் அன்றைக்கு யாதொரு வேலையும் செய்யாமல் ஓய்ந்திருக்க வேண்டும். In it thou shalt not do any work, thou nor thy son, nor thy daughter, thy manservant, nor thy maidservant, nor thy cattle, nor thy stranger that is within thy gates. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார். The Lord created everything in 6 days, the heaven, the earth, and all that is within it. 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். And on the 7th day he was at rest. ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். Therefore the Lord blessed the 7th day and he hallowed it. அன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஓய்ந்திருக்க வேண்டும். On that day the children of God should be at rest. 6 நாள் அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்யலாம். ஆனால் 7ஆம் நாளோ ஓய்ந்திருக்க வேண்டும். அன்றைக்கு கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டிய நாள். For 6 days they can labor, but on the 7th day, because it is the Lord's day, they should be at rest. புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது When we come to the New Testament times, வாரத்தின் முதல் நாளைத்தான் ஆண்டவர் ஓய்வு நாளாக மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். the Lord has given the first day of the week as the Sabbath day. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது வாரத்தின் முதலாம் நாள். Because it was that day, the first day of the week, that the Lord rose up from the dead. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இருட்டோடு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் படிக்கிறோம். We read in the Bible that the Lord rose up from the dead on the first day of the week. பரிசுத்தாவினுடைய அபிஷேகமும் கூட இந்த பூமியில் அனுப்பப்பட்டது ஒரு ஓய்வு நாள் ஆகிய இந்த கர்த்தருடைய நாளில் தான், ஞாயிற்றுக்கிழமை. Even the Holy Spirit was shed abroad upon the people. It was on the first day of the week, the Sunday. ஆனபடியினால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையை தேவன் மனிதன் ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். Therefore the Lord has given the Sunday, the first day of the week, that the people should worship the Lord. மற்ற 6 நாளும் நம்முடைய வேலையை செய்யலாம். ஆனால் இந்த வாரத்தின் முதலாம் நாளாகிய இந்த நாளிலே தேவனுடைய ஜனங்கள்
தேவ சமூகத்தில் கூடி தேவனை ஆராதித்து அன்றைக்கு தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும். But for 6 days we can labor, but on the 7th day we have to come into the presence of the Lord and we have to worship the Lord and we have to glorify Him. அப்படி செய்கிறபடினால் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் அன்றைக்கு மனிதனுக்கு வைத்திருக்கிறார். When we do so, the Lord has kept many blessings for man. கர்த்தருடைய நாளில் கர்த்தரை ஆராதிக்கிறதுனால் நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து வேதத்தில் சில முக்கியமான வசனங்கள் உண்டு. There are certain important verses in the Bible that highlights the blessings that we receive when we rejoice and we worship the Lord. அந்த வசனங்களை குறித்து இந்த காலை வேளையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And I desire to share that gospel to you. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 13-14 வசனத்தை வாசி. Isaiah the 58th chapter, the 13th and the 14th verse. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வார்த்தையை சொன்னது கர்த்தருடைய வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It has been said here, these words were spoken by the mouth of the Lord. கர்த்தரே அப்படி சொல்லி இருக்கிறார். The Lord himself has said this. கர்த்தருடைய ஊழியர்கள் தான் கர்த்தருடைய வாயாக இருக்கிறார். The servants of God are the mouth of the Lord. ஆண்டவர் மனிதனோடு நேரடியாக பேசுகிறதில்ல. God does not speak with man directly. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு ஜனங்களோடு இடைப்பட்டு வருகிறார். The Lord deals with his people through his prophets and through his servants. நீ என் வாயை போல இருக்கிறாய் என்று தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. The word of the Lord came unto the prophet that he is the mouth of the Lord. தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை நீ வேறு பிரித்தால் நீ என் வாயை போல் இருப்பாய். If you separate all that is precious, you will be my mouth. ஆனபடினால் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வாயாக இருக்கிறார். Therefore the servant of God, the child of God is the mouth of the Lord. ஆனபடினால் தான் தேவன் தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய மனுஷர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். Therefore the Lord gives his words to man through his spirit. இந்த வேத வசனங்களில் நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in these verses? 14வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியா இருப்பாய். In the 14th verse we read, then thou shalt delight thyself in the Lord. ஓய்வு நாளை அல்லது கர்த்தருடைய நாளை ஒரு மனிதன் சரியான விதத்தில் அனுசரிக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய மகிழ்ச்சியை மனிதனுக்கு கொடுக்கிறார். When we hold the Sabbath day in the right way, the Lord gives a delight unto man. இன்றைக்கு சிலருக்கு நிறைய பணம் இருக்கிறது, நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாரும் படித்திருக்கிறார்கள், பெரிய வீடு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் மகிழ்ச்சி இல்லை. Today many people have great riches and assets and children, but they do not have joy and peace. போன வாரம் ஒரு சகோதரி வந்து தேம்பி அழுது கொண்டிருந்தார். Last week a sister came and she was crying. அப்போது நான் அவர்களிடத்தில் விசாரித்த போது எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கு, ஒரு குறையும் இல்லை, ஆனால் சந்தோஷம் இல்லை. I have everything in my house, there's no lacking, but I have no joy. பணம் ஒரு உண்மையான சந்தோஷத்தை மனிதனுக்கு கொடுக்காது. Money will not give true joy unto man. நல்லா சாப்பிடுறதுனால சந்தோஷம் ஒண்ணு வந்துடாது. Because we have very good food, we will not have joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மகிழ்ச்சி என்று சொல்லுவது அது சியோனில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். Delight means it is a blessing that is in Zion. அது தேவனிடத்திலிருந்து தான் வர வேண்டும். It has to come from God. உண்மையான மகிழ்ச்சி பரலோகத்திலிருந்து தான் இறங்க வேண்டும். The true joy should descend from heaven. 48வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 48 Psalm, the 2nd verse. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. போதும், சர்வ பூமிக்கும் அங்கிருந்து தான் மகிழ்ச்சி இறங்கி வருகிறது. For the whole earth the joy descends from Zion. அப்படினால் இந்த மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறதா உண்மையான ஆசீர்வாதம். When this joy is in man, it is the real blessing. சில சாதாரணமாக சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஆமா, நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறேன், கர்த்தர் என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார்.
But certain people will generally say, are you fine? They will say, the Lord has blessed me and I am fine. அப்படி என்ன ஆசீர்வாதமா இருக்கீங்க? How are you blessed? எனக்கு நல்ல வேலை இருக்கு. I've got a good job. எங்க மனைவிக்கு கூட நல்ல வேலை இருக்கு. And my wife also is holding a very good job. பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கறாங்க. All my children are studying well. கொஞ்சம் வீடு நிலமெல்லாம் வாங்கி இருக்கோம். I've got a good house and land. வீட்ல கார் கூட இருக்கு. I've got even a car in my house. நாங்க நல்லா இருக்கோம். We are fine. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. These are all not the blessings. உண்மையான ஆசீர்வாதம்னு சொல்றது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதா. The true blessing is that being delightful in the Lord. ஆபகுக் தீர்க்கதரிசியை கவனித்து பாருங்கள். Listen to the prophet Habakkuk. அவர் சொல்ற காரியங்கள் என்ன? 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, The 3rd chapter, the 17th verse. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், Even if the fig tree does not blossom, திராட்சை செடியிலே பழம் இல்லாமல் போனாலும், even if there is no fruit in the vine, ஒலிவ மரத்திலே பலனற்று போனாலும், even if there is no labor of the olive, வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், the field shall yield no meat, ஆட்டு மந்தையிலே முதலற்று போனாலும், the flock shall be cut off from the fold, தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், there shall be no herd in the stalls. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். Yet I will rejoice in the Lord. என் இரட்சிப்பின் தேவனுக்குள்ள களிகூருவேன். I will joy in the God of my salvation. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு உண்டு? Who does have this blessings? இது சாதாரண இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு கிடைக்குமா? Will the people in the world receive these blessings? கர்த்தரிடத்துல இருக்கிற ஆசீர்வாதம். These are the blessings which are in the Lord. நாம் போகிற பரலோக ராஜ்யத்துல வயல் கிடையாது, ஆடு கிடையாது, மாடு கிடையாது, ஒலிவ மரம் கிடையாது, திராட்சை செடி கிடையாது, அங்கே அத்திமரமும் கிடையாது. எங்க இருந்து மகிழ்ச்சியா இருக்கு? How can we be joyful in the heaven where there is no fig tree, no vines, no olive, or the flock, or the stalls? அப்ப இது எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. Even if all these things are not present, there is another joy which is apart from all these things. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். And that is the true blessing. ஒரு கிறிஸ்தவனை ஆண்டவர் இந்த பூமியில் வைத்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி பயிற்சி கொடுக்கிறார். The Lord keeps a Christian in this world and he makes him to experience and to labor for all these blessings. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதிலே நிறைவு பெற்ற பிறகுதான் நாம் சீயோனுக்கும் எருசலேமுக்கும் போக முடியும். Only if we receive all these blessings and abound in it, we can go to Zion and Jerusalem. ஒரு வேலை கிடைக்கிறதுன்னு சொல்றது தெய்வமே இல்லைன்னு சொல்றவங்க கூட தான் நல்ல வேலை செய்றான். Even a person who is an atheist, he also gets a good job. அவனுக்கு கூட நல்ல மனைவி இருக்காங்க, நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறாங்க ஸ்கூல்ல. Even he has a good wife and he has very good children who are well educated, who gets first rank in the school. அவங்க வீட்ல 3-4 கார் இருக்கு. And they've got 3 to 4 cars in their houses. நல்ல பெரிய வசதி உள்ள பங்களா போல பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது. And they've got very luxurious bungalows. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். I know a brother. அசாம்ல 165 ஏக்கர் டீ எஸ்டேட் இருக்கு. In Assam he has got 165 acres of tea estate. மலேசியாவுல ஏறக்குறைய 200 ஏக்கர் இருக்கு. In Malaysia he has got almost 200 acres. 2 மாதத்துக்கு ஒரு தடவை அங்க போயிட்டு வருவார். For 2 months once he used to go there. அவருக்கு இருக்கிற கல்யாண மண்டபம் எத்தனைன்னு அவருக்கே தெரியலன்றாரு. He doesn't even know how many marriage halls he's got. காரைக்குடியிலையும் மதுரையிலையும் அதிகமான கல்யாண மண்டபங்கள் இருக்கிறது. எத்தனை கல்யாண மண்டபம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. He's got many marriage halls at Karaikudi and at Madurai, but he does not know the count. எல்லாம் அவங்க அப்பா சம்பாதித்து வைத்தது. Oh, these were all earned by his father. இவருக்கு மலேசியாவில் போய் இதை கவனிக்கிறதுக்கு தான் முடிகிறது. ஆனால் அங்கே எல்லாம் போய் அதையெல்லாம் பார்த்து கவனிக்கிறதுக்கு முடியல. அவங்கள அங்கே இருக்கிற அந்த மேனேஜர்ஸ் பார்த்து அனுப்பி வைக்கிற காசு தான். He only goes to Malaysia to look after the estates, but he does not look after these marriage halls. Only the managers look after all these things. சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் அவருடைய வீடு இருக்கு. ஒரு தடவை நான் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு 1/2 ஏக்கர் இருக்கும் வீடு மட்டும். அவ்வளோ பெரிய வீடு. In Chennai at Raja Annamalai Nagar, he's got a very good house, and that house itself must be half an acre. 4 நாய்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு ரூம். இங்க இருக்கிற பாஸ்டர் ரூமை விட பெரிய ரூம் ஒரு நாயுடைய ரூம். He's got 4 dogs and each dog has a very big room. இந்த 4 நாய்க்கு ஒழுங்கா அதை குளிப்பாட்டி சாப்பாடு போட்டு கவனிக்கிறதுக்கு ஒரு வேலையாள் இருக்கிறார். And to look after all these dogs, there is each person for each dog. தோட்டத்தை கவனிக்கிறதுக்கு ஒரு வேலையாள் இருக்கிறார். And there is another gardener. கிச்சன்ல சமைக்கிறதுக்கு ஒரு வேலையாள் இருக்கு. There is a cook to cook in the kitchen. சமைச்ச பிறகு அதை கொண்டு வந்து டேபிள்ல வைத்து சர்வ் பண்றதுக்கு இன்னொரு வேலையாள் இருக்கு. There is another man servant to serve the food that has been cooked. ஒரே ஒரு மகன் அவருக்கு. He's got only one son. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருடைய மனைவி நம்முடைய ரகசிய விசுவாசியா இருக்கிறார். His wife is a secret Christian.
இவ்வளவும் இருந்தாலும் அவருக்கு உண்மையான சந்தோஷம் சமாதானம் இல்லை. Even after having all these things, they do not have the real peace and joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, Dear beloved, மகிழ்ச்சி என்று சொல்லுகிறது அது இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். joy is a blessing which is apart from this earth. அந்த மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்குள்ள இருதயத்துக்குள்ள வந்தால் இந்த பூமியில் அவனுக்கு இருக்கிறது எல்லாம் போயிட்டாலும் அவன் மகிழ்ச்சியா தான் இருப்பான். அதுக்கு பேரு நித்திய மகிழ்ச்சி. If he receives this joy which is called as the eternal joy, even if he loses all the riches in this world, he will be joyful. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி திரும்பி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கு. Those who are redeemed by the Lord, they will come back to Zion because the eternal joy is upon their heads. நித்திய மகிழ்ச்சி என்றால் என்றென்றைக்கு அழியாத மகிழ்ச்சின்னு அர்த்தம். Eternal joy means which will not perish forever and ever. எல்லாம் நஷ்டப்பட்டு போனால் இந்த மகிழ்ச்சி அங்கேயே இருக்கும். Even if everything has been lost or perished, this joy will be there. இந்த பூமிக்குரியது எல்லாம் அவனை விட்டு போய்விட்டாலும் இந்த மகிழ்ச்சி அவனை விட்டு போகாது. இது பரலோகத்திலிருந்து வந்தது, அதனால அங்கேயே இருக்கும். Even if he loses all the riches in this earth, this joy, because it has come down from heaven, it will be present in him. இந்த அழியாத ஆசீர்வாதங்கள் தான் உண்மையான ஆசீர்வாதங்கள். These are the blessings which do not perish, are the true blessings. மற்ற இந்த பூமியில இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவைகள் சாதாரண ஆசீர்வாதங்கள். அதுல எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? The blessings of this world are general blessings or ordinary blessings, and so many people have received it. இதை சார்ந்து கொண்டு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு மட்டும் யாரும் யோசிக்காதீங்க. Do not think depending upon all these blessings that you are fine. இதெல்லாம் அற்பமான அழிந்து போகிற ஆசீர்வாதங்கள். These are all the corruptible blessings. பரலோகத்துக்கு போகும்போது இவைகள் ஒன்று நம்மோடு வரப்போகிறது இல்லை. All these are not going to come to heaven along with us. நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். We have to be joyful in the Lord. எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியா இருக்கணும். At any situation we have to be joyful. ஒரு மனிதனுக்கு புயல் அடிக்கிறதுக்கு முன்னாலே அவன் அமைதியா சமாதானமா சந்தோஷமா இருப்பான். A man will be joyful before a storm. புயல் அடித்து முடித்த பிறகும் கூட ஒரு பெரிய சமாதானம் அவனுக்கு இருக்கும். He will also have a great peace even after the storm. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு புயலுக்கு முன்னாலேயும் அமைதி, புயலுக்கு பிறகு அமைதி, புயலுக்குள்ளேயும் அமைதி. But for a Christian there is peace before the storm and after the storm, and also when the storm is blowing. இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய மேன்மை. This is the high excellent experience of a Christian. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. These kind of blessings are with the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive these blessings. அதுல தான் நான் வளர வேண்டும். We have to grow in it. அதுல தான் நான் முன்னேறி செல்ல வேண்டும். We have to go forward in it. அப்ப இந்த மகிழ்ச்சி, இந்த ஆசீர்வாதம் இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே எப்படி கிடைக்கும்? How can we receive this joy in this cursed earth? இந்த உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது எப்படி? How can we receive this true joy? அதற்கு தான் இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. For this only the words of the Lord has been given through the prophet. அப்பொழுது நீ கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பாய். You will be joyful in him. எப்போது? When? பூமியின் உயர்ந்த இடங்களில் அவர் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். The Lord will make you to be upon the high places of this earth. நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தால் அங்கே இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் கொஞ்ச நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை தலையாக உயர்த்தி விடுவார். When you go to a certain place, the Lord will make you a head over all those people. தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவன். Daniel was a person who was taken as a captive to Babylon. அடிமையாக போனார்கள். He went as a servant, as a slave. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். The word of the Lord has been said that I will not make you a tail but as a head. வாள்னா அடிமை, Tail means slave, தலைனா ஆளுகை. head means reigning. அப்படினால் இவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டான். Therefore he was taken as a slave. கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அவன் தேவனுக்கு உண்மையாக இருந்தபடியினால், கர்த்தருக்குள் அவன் மகிழ்ச்சியாக இருந்தபடியினால், அந்த பாபிலோன் தேசத்தில் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவனோட கூட இருந்தது ஒன்னே ஒன்று, அதான் கர்த்தர். After a little while, because he was truthful unto the Lord, because he was joyful in the Lord, the only thing that he had with him was the joy of the Lord. அடிமையாய் போன அந்நிய தேசத்திலே அந்த தானியேலுக்கு என்ன இருக்கிறது? What did he have who went as a slave to Babylon? சொந்த வீடு இல்ல. He did not have own house. சொந்த நிலமும் ஆஸ்தியோ எதுவும் கிடையாது. He did not have his own land or assets. அங்கே அது ஒரு அந்நிய தேசம். It was a strange land. எல்லாரும் தனக்கு அந்நியராக இருக்கிறார்கள். All those people are alien to him. ஒரு ஆதரவும் அவனுக்கு கிடையாது. He did not have any comfort or அவனுக்கு help. இருக்கிற ஒரே ஒரு சொத்து, The only thing that he had was yes, Jesus.
ஆண்டவர் மாத்திரம்தான் தானியேலுடைய சொத்து. Lord Jesus Christ was the only riches of Daniel. அந்த சொத்துக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறார். And he was joyful in that wealth. விசுவாசமா இருக்கிறார். He had the faith. அதுக்கு ஒரு பரீட்சை வந்தது. And there was a trial to it. ராஜா நிறுத்தினதான இந்த சிலையை யாரெல்லாம் வணங்கவில்லையோ அவங்க எல்லாம் சிங்கக்கவியில போடப்படுவாங்க. All those people who do not worship the golden image set upon by the king, they will be put into the den of lions. ராஜாவை நோக்கி ராஜாவினிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணாம வேற எங்க போய் விண்ணப்பம் பண்ணினாலும் அவர்கள் சிங்கக்கவியில போடப்படுவாங்க. If they go to any other place other than the king to make supplication, they will be put into the den of lions. இந்த தானியேலுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து அவருடைய ஆண்டவர் தான். The only wealth that Daniel had was his Lord. தினமும் 3 வேளையும் அந்த ஆண்டவரே தியானம் பண்ணி அந்நிய தேசத்துக்குள்ள அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறார். Every day 3 times in a day he kept on meditating upon the Lord and he was living in that alien land. கடைசியாக இந்த விஷயம் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. Finally it was informed to the king. ராஜாவுடைய தீர்மானத்தின்படி சிங்கக்கவியில போடப்பட்டார். According to the decision of the king, he was put into the den of lions. அங்கேயும் போய் அந்த ஆண்டவருக்குள்ள தான் அவர் சந்தோஷமா இருக்கிறார். Even there he was joyful in the Lord. தேவன் பாருங்கள் சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். See, the Lord shut the mouths of the lions. சிங்கமெல்லாம் மோந்து பார்த்துட்டு இது நம்மளை விட பயங்கரமான சிங்கமா இருக்கே அப்படின்னு எல்லா சிங்கமும் வாய் அடைச்சிருச்சு. All the lions came and smelled upon him and they thought that he was greater lion than them and they were shut. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். The righteous people will be bold as the lions. இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான மகிழ்ச்சி. This is the true joy of a man. எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தருக்குள்ள தைரியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. In any situation we have to be bold and joyful in the Lord. இந்த தானியேலுக்கு எப்படி வந்தது இந்த மகிழ்ச்சி? How did Daniel get this joy? அப்பொழுது நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பாய். You will be joyful in the Lord then. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். I will make you to be upon the high places of the earth. இந்த அந்நிய தேசத்துல வாளாக அடிமையாய் போன இந்த மனிதன் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த தேசத்துல ஒரு பெரிய ஆளுகைக்குரியவனாக மாறிவிட்டான். He who went as a slave and within a short period he was made as a ruler of that land. அடிமையாய் போன மனிதன் தான் யோசேப்பு. Even Joseph was a person who went as a slave. கொஞ்ச நாட்களுக்குள்ளாக ராஜாவாக மாறிவிட்டான். Within a few years he became as the king. அப்ப கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுகிறார். Therefore those people who are joyful in the Lord will make them to be upon the high places of the earth. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க சரியா படிக்காதவங்களா இருக்கலாம், அதிக திறமை இல்லாதவங்களா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க பழகி கொண்டால் நீங்க எங்க போனாலும் கொஞ்ச நாட்களுக்குள்ள அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தூக்கிடுவார். However you maybe you are not well educated, maybe you do not have great talents, wherever you go within a short period the Lord will make you to be a head over all. தாவீது சொல்லுகிறார், தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனிதன் தானே. King David was a person who was a shepherd. உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். Your loving kindness will make me great. ஆங்கிலத்துல thy gentleness hath made me great அப்படி எழுதியிருக்கு. In English it has been mentioned that gentleness hath made me great. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். Thy gentleness will make me great. அப்ப மனுஷனுடைய படிப்போ அவனுடைய திறமையோ அவனோடு கூட இருக்கிறதான கொஞ்சம் பேர் ஆட்கள் திறமையான ஆட்கள்னாலயோ ஒரு மனுஷன் பெரியவனாகிறது இல்லை. A man will not become great because of his labor or his talents or because of the people who are around him. ஒருவேளை உலக மனுஷர்கள் அப்படி ஆகலாம். Maybe the worldly people will be like that. அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு தோல்வியும் உண்டாகும். Later on they will have the failures. ஆனால் தேவன் மனுஷனை உயர்த்துறது இப்படிப்பட்ட திறமைகளினால் அல்ல, அவருடைய காருண்யத்தினால. But the Lord will exalt a person because of his gentleness. அன்னாள் பாடும்போது When Hannah sang, தேவன் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமாக இருக்கிறார். the Lord is the one who exalts, he is the one who puts down a person. அப்போ உயர்த்துகிறது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. So a raising up is in the hands of the Lord. பூமியின் உயர்ந்த இடங்களிலே நான் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். I will make you to be upon the high places of the earth. தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் நான் உன்னை போஷிப்பேன். I will nourish you with the inheritance of your father Jacob. அப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க பழகி கொண்டால் எந்த இடத்திலையும் அவன் எப்படி இருந்தாலும் தேவன் அவனை உயர்த்தி விடுவார். If a man trains himself to be joyful in the Lord, wherever he is, the Lord will exalt him. இப்படிப்பட்ட ஒரு உயர்வை தான் நாம் வாஞ்சிக்க வேண்டும். We have to desire such kind of exaltation. ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற நம்முடைய பிள்ளைகளை பார்த்து என்ன ஊழியத்துக்கு வர்றதுக்கு விருப்பமா, என்ன செய்ய போறா படிச்சுட்டுன்னு கேட்டா
என்ன செய்ய போகிறான்னு கேட்டால், இல்லை ஊழியத்துக்கு வர விருப்பம்தான், ஆனால் நல்ல போஸ்ட் கிராஜுவேஷன் அதெல்லாம் நல்லா படிச்சுட்டு தான் நான் வரணும், அப்போ தான் ஊழியத்தில் வந்தால் நல்லா இருக்கலாம். எவ்வளோ தவறான ஒரு எண்ணம் பாருங்க. When we look at the school children and the college students, when we ask them, will you come for the ministry? They will say, no, I desire to come for the ministry, but I will come only later on after I finish my PG courses. நிறைய படிச்சுட்டு வந்தால் தான் ஊழியத்தில் பெரிய ஆளாகலான்னு தான் யோசிக்கிறாங்க. So many people think only if they study well, they will be useful in the ministry. கர்த்தர் அழைத்தாலும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணையா, இன்னும் 2 வருஷம் இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு வரேன். Even if the Lord calls them, let me wait, I will come after 2 years. நீங்கள் கவனிச்சு பாருங்க. Please listen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை ஸ்தாபித்த பிறகு அந்த சபையில் இருந்த முதல் அப்போஸ்தலன் என்ன படிச்சவர்? When the Lord established the church, the first apostle of that church, what was he? How was he educated? பேதுரு என்ன படிச்சவர்? Peter, what was his studies? மீன் பிடிக்க தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. He was only a fisherman. கையெழுத்து போட தெரியாத ஆள். He doesn't know how to put a signature. நம்முடைய சபை ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் கவனிச்சு பாருங்க, சீஃப் பாஸ்டர்ஸ்ல அதிகம் பேர் அதிகம் படிக்காதவங்க. All the chief pastors of our church were not well educated. அப்படினால் படிப்பு ஒரு உயர்வை கொண்டு வரும் என்று யாரும் யோசிக்க கூடாது. Therefore, do not think that the education will bring about an exaltation. நீங்கள் படியுங்கள், படிப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. You study but give importance more unto the Lord than your studies. உயர்த்துகிறவர் தேவன் தான். It is the Lord who raises you up. நீங்கள் தேவனுக்குள்ளே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து அவரை சார்ந்து கொண்டு அவரை பற்றி கொண்டு இருக்க பழகி கொண்டால் எந்த இடத்திலையும் கர்த்தர் உங்களை உயர்த்தி விடுறார். If you train yourself to be joyful in the Lord always, wherever you are, the Lord will exalt you. இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதை பற்றி அதனுடைய மேன்மைகளை பற்றி தெரியறதில்லை. Today many people do not know how to be joyful and the excellency of it. அப்பொழுது நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பாய். Then you will be joyful in the Lord. பூமியின் உயர்ந்த இடங்களிலே அவர் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். The Lord will make you to be at the high places of this earth. அப்ப கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தால் பூமிக்குரிய உயர்வு கூட கர்த்தரே கொடுக்கிறார். When you are joyful in the Lord, even the exaltment of this earth, the Lord will give. யாக்கோபின் சுதந்திரத்தால் அவர் உன்னை போஷிப்பார். And the Lord will feed thee with the heritage of Jacob their father. யாக்கோபின் குடும்பத்துக்கு ஆண்டவர் கானானை வாக்கு பண்ணினார். To the family of Jacob, the Lord promised Canaan. பாலும் தேனும் ஓடுகிற தேசமும் நலமும் சாலமுமான ஒரு தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். The Lord had promised them the land of Canaan, which was flowing with milk and honey. யாக்கோபின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொண்டார். The seed of Jacob inherited it. இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் அது புதிய எருசலேமை காட்டுகிறது. In the spiritual meaning, it denotes the New Jerusalem. அதான் பரலோக கானான். And that is the heavenly Canaan. அப்படினால் முடிவில் இந்த பூமியில கர்த்தர் இவ்விதமாக நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க பழகி கொண்டால் இந்த பூமியிலேயும் கர்த்தர் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி முடிவில் பரலோக கானானை சுதந்தரிக்க செய்வார். If you train yourself to be joyful in the Lord will make you to be at the high places of this earth, and finally He will exalt you to heaven. இதுதான் ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியில போக வேண்டிய பாதை. This is the path that a Christian should lead on this earth. நீங்கள் இந்த பாதையை இந்த ஒழுங்கை விட்டுட்டு நீங்க சொந்தமா பெரிய ஆளாகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு சொல்லி ஜெபிக்க கூட நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முடியல, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சொந்தமா முயற்சி எடுத்தா தேவன் கீழே இழுத்து கொண்டே இருப்பார். If you make your own efforts, even without reading the Bible, even without praying in the presence of the Lord, and even without enjoying the joy in the presence of the Lord will not exalt you. உன்னுடைய உயர்வு கர்த்தரால் வரட்டும். Let your exaltment comes from the Lord. தன்னைத்தான் உயர்த்திக் கொள்ள விரும்பக்கூடாது. You should not try to exalt yourself. கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும். The Lord should exalt us. அதற்கு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க. For this we should be joyful in the Lord. எப்போது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கலாம்? When can we be joyful in the Lord? ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்மையான மகிழ்ச்சி எப்படி கர்த்தருக்குள்ள கிடைக்கும்? For a Christian, how can he receive this joy in the Lord? அதற்கு தான் இந்த 13வது வசனத்துல நான் படிக்கிறோம். That is what we read in the 13th verse. ஓய்வு நாளை நீ எப்படி அனுசரிக்க வேண்டும்? How should you keep the Sabbath? கர்த்தரை எப்படி கனம் பண்ண வேண்டும்? How can you honor the Lord? வாரத்தின் முதலாம் நாள் தான் நமக்கு கர்த்தருடைய நாளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. The first day of the week has been given to us as the day of the Lord. அப்ப ஒவ்வொரு வாரமும் அந்த முதல் நாளிலே நீ தேவ சமூகத்தில் வந்து எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கலாம். Every week, the first day of the week, when we come to the presence of the Lord, what kind of blessings that we receive to be joyful in the Lord? இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமானால் இந்த கர்த்தருடைய நாளாகிய இந்த முதல் நாளிலே
நாம் அதை எப்படி அனுபவிக்க வேண்டும், அந்த நாளை எப்படி செலவழிக்க வேண்டும். If in order to be joyful in the Lord the whole week, how should we spend the first day of the week in the Lord? மறுபடியுமாக எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து வாசியுங்கள். Let us read that verse again. ஏசாயா 58 அதிகாரம் 13வது வசனம். பைபிள் இருக்கிறவங்க எல்லாரும் வாயை திறந்து அந்த வசனத்தை மொத்தமா வாசிங்க எல்லாரும். Isaiah 58 the 13th verse. All those people who have the Bible, read it loudly. என் பரிசுத்த நாளாகிய வாசி, எல்லாரும் வாசிங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பாய். Then you will be joyful in the Lord. இந்த நாளை குறித்து 5 விசேஷித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. And 5 excellent things have been said concerning this day. ஒன்று, இது கர்த்தருடைய நாள். 1, it is the day of the Lord. இரண்டாவது, இது பரிசுத்த நாள். Secondly, it is the holy day. மூன்றாவது, இது ஓய்வு நாள் அல்லது இளைப்பாறுதலின் நாள். Thirdly, it is the Sabbath day, it's a day of rest. நான்காவது, இது மனமகிழ்ச்சியின் நாள். Fourthly, it is the day of delight. ஐந்தாவது, இது மகிமையான நாள். And fifthly, it is an honorable day. இந்த வசனத்தில் இந்த 5 ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்பொழுது வாசித்தீர்கள். You've read the 5 blessings which have been mentioned in this verse. என் பரிசுத்த நாள், it is my holy day. அது ஓய்வு நாள். it is the Sabbath day. அடுத்து அப்படியே வாசித்து கொண்டு வரும்போது இது கர்த்தருடைய நாள். then this is the day of the Lord. இது மனமகிழ்ச்சியின் நாள். it is the day of pleasure. இது மகிமையான நாள். and this is the day of glory. இந்த 5 விசேஷித்த ஆசீர்வாதங்கள் இந்த ஓய்வு நாளிலே, இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். God has kept these 5 excellent blessings on this day, which is the day of the Lord, the Sabbath day. எங்க போறீங்க? பைபிள் எடுத்துக்கிட்டு ஒயிட் துணி கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு இங்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு சொல்றதை கேட்டுட்டு எழுப்பி போறதல்ல. இந்த நாளில் 5 ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். When someone asks you where are you going, dressed in white, taking your Bible, you say you go to the church. After coming here, if you simply sit and sing a song and hear the words and return, it is not so, because in this verse it has been mentioned 5 blessings have been given on this day. இன்னொரு விதத்தில் சொன்னால், இந்த கர்த்தருடைய நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை 5 ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து எல்லாரும் வாங்க வந்து என்னிடத்தில் 5 ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறது. In another way, when we say this verse, on this Sabbath day the Lord has kept 5 blessings and it calls us. நாங்க இப்போ இரும்புலியூர்ல இருக்கிறோம். We are at Irumbuliyur now. ஏறக்குறைய இரும்புலியூர்ல ஒரு 700 ஊழியக்காரங்க இருக்கிறோம். Almost 700 ministers are at Irumbuliyur. எங்களுக்கு நம்ம பையங்க ட்ரைனிங்கில் இருக்கிற பையங்களுக்கு சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டால் தெரியும். திங்கக்கிழமையா இன்னைக்கு உப்புமா, செவ்வாய்க்கிழமையா இன்னைக்கு சப்பாத்தி, புதன்கிழமை இன்னைக்கு இட்லி. அப்போது ஒவ்வொரு நாளும் அந்த நாள் வரும்போதே தெரியும், இந்த நாள் இன்னைக்கு நமக்கு இட்லியை கொண்டு வருது, இந்த நாள் சப்பாத்தி கொண்டு வருது, இந்த நாள் பொங்கல் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிவிடுவாங்க. நாள் வர்றதுக்கு முன்னாலே சொல்லிவிடுவாங்க. திங்கக்கிழமை கேட்டால் வியாழக்கிழமை இன்னைக்கு இட்லி வரும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த நாள் என்ன கொண்டு வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். The brothers at the faith home, they know if it is Monday, they know the upma will be served, on Tuesday the chapatis, and Wednesdays idlis. So on that certain day they know what kind of food they would receive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதே போல கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது நமக்கு இந்த 5 ஆசீர்வாதங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வருகிறது என்று எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். All children of God should understand on this Sabbath day, which is the day of the Lord, brings 5 blessings to us. இந்த 5 ஆசீர்வாதங்களையும் நீ அனுபவித்தால் அப்பொழுது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பாய். If you experience all these 5 blessings, you will be joyful in the Lord. சும்மா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா ஒன்றும் மகிழ்ச்சி வந்துடாது. If you go to the church on Sundays, you will not receive this joy. ஹோட்டலுக்குள்ள சும்மா அப்படி போயிட்டு வந்துட்டா உடனே வயிறு நிரம்பிடுமா? போய் அதுக்குரிய காசெல்லாம் கட்டி என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்த்து வாங்கி நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்தால் தான் வயிறு திருப்தியாக இருக்கும். If you enter a hotel and return back, would your stomachs be filled? When you go to a hotel, you have to sit, look at the menu and order and eat to your fill. Only then your stomachs will be filled. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய கோயிலில் போய் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. Today is Sunday and many Christians are going to their churches to worship the Lord.
சும்மா கோயிலுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் ஆராதனை. Just going to the church is not a service. அங்கே வைத்திருக்கிற இந்த 5 விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு திரும்ப வேண்டும். We have to receive the 5 blessings which have been kept there and return. முதலாவது, என்னுடைய ஓய்வு நாளிலே அதை நான் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன், பரிசுத்தம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. First thing, that Sabbath day has been made holy and holiness have been kept for you. ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற ஆசீர்வாதத்துல ஒன்று பரிசுத்தம். The blessings on the Sundays one is the holiness. இரண்டாவது ஓய்வு, இளைப்பாறுதல். Second is the rest. ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை இளைப்பாறுதலை வைத்துக்கொண்டு நம்மை அழைக்கிறார். On Sundays the Lord has kept this rest for us and he invites us. என்னுடைய நாளாகிய இன்றைக்கு எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு பரிசுத்தம் வைத்திருக்கிறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். The Lord is inviting us on this Sunday to come unto him and to receive the holiness and the rest which is kept for us. மனதிலே இளைப்பாறுதல், இருதயத்திலே இளைப்பாறுதல், சரீரத்திலேயும் கூட இளைப்பாறுதல். There is rest in the mind, heart and body. இளைப்பாறுதலை நான் வைத்திருக்கிறேன். I have kept the rest for you. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. All ye that labor, come unto me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறேன். I have kept the rest for you. இது ஆத்மாவில் உள்ள இளைப்பாறுதல். This is the rest in the spirit. ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுறதுனால ஆத்மாவுக்கு ஒன்று இளைப்பாறுதல் கிடைக்காது. Just because you have a full fill in this hotel, you will not receive this rest in the soul. பீச்சில் போய் இப்படி உலாவிட்டு வந்ததுனால ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. Just because you go to the beach in the evenings, you will not receive this rest in your soul. கர்த்தருடைய நாளில் தேவ சமூகத்தில் போய் நீ கர்த்தரை ஆராதித்து அங்கே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம். On the day of the Lord, you have to go to his presence, worship him and you have to receive this rest. முதலாவது பரிசுத்தத்தை தேவன் வைத்திருக்கிறார். Firstly, the Lord has kept the holiness. இரண்டாவது இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். Secondly, he has kept the rest. மூன்றாவது இது கர்த்தருடைய நாள். Thirdly, this is the day of the Lord. கர்த்தருடைய நாள்னா அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning when we say it is the day of the Lord? யோவான் பத்மத்தீவுல இருக்கும்போது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. John, when he was in the Isle of Patmos, he was in the spirit of the Lord. அப்ப ஆவிக்குள்ளான உடனே வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் முதலாம் அதிகாரத்தை வாசித்தால் அதை நான் விளங்கிக் கொள்கிறோம். We can understand when we read Revelations, the first chapter. ஆவிக்குள்ளான உடனே அங்க கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா அவன் தேவ சத்தம் கேட்கிறான். When what is the blessing that we receive when we are in the spirit is that they hear the word of the Lord. இரண்டாவது கண்கள் பிரகாசிக்கப்படுகிறது, பரலோக தரிசனத்தை காண்றார். And secondly, their eyes are open and shined and therefore they have see the vision of heaven. மூன்றாவது ஆவியில டிரான்ஸ்ல போகிறார், ஆவியில போகிறார். Thirdly, they go in trance, that is in their spirits. அங்க போய் மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை காண்கிறார், பேசுகிறார். Therefore they go there in the spirits and they see and hear the things which man cannot comprehend. அப்ப கர்த்தருடைய நாளில் அவர் வைத்திருக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? What is the third blessing that the Lord has kept on his day? தேவ சத்தம் கேட்டு தேவனோடு பேசி உறவாடுகிறது, தேவனை தரிசிக்கிற அனுபவம். To hear the voice of the Lord and to see him. அது என்ன விசேஷமான ஒரு அனுபவம். It's a high excellent experience. இது 5-star ஹோட்டல்ல போனா கிடைக்குமா? Will you receive it when you go to a 5-star hotel? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு டீ பார்ட்டிக்கு போனா கிடைக்குமா? Will you receive it when you go to a tea party to your friend's நான் house? சேலத்துல ஊழியம் செய்யும்போது இஸ்ரவேல்னு சொல்லி ஒரு நல்ல விசுவாசி இருந்தார். When I was ministering at Salem, there was a good believer named Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் எல்லா விதத்திலயும் நல்ல மனுஷன் தான், ஆனா பிரியாணி மேல அவருக்கு ரொம்ப ஆசை. He was a very good person, but he had a very great desire upon biryani. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஜங்ஷன்ல அவருடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருவர் சந்தித்தார். One day when he was coming towards the faith home for the Sunday service, he met a Muslim friend at the junction. அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் நீங்க எல்லாம் போங்க, என் ஃப்ரெண்ட் வந்திருக்கிறார், நான் பார்த்துட்டு நான் பின்னால வரேன்னு சொல்லி அனுப்பிட்டோம். He sent his wife and his children to the church and he said, I will meet my friend because he has come here. அவர் இவரை பார்த்து பேசிட்டு, ஐயோ என் தம்பிக்கு கல்யாணம் இன்னைக்கு, எப்படியாச்சும் நீங்க வரணும், நாங்க நல்ல காஸ்ட்லி பிரியாணி செய்யறோம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அது மேல ஆசை வந்துருச்சு. அவர் ஆராதனை விட்டுட்டாங்க, போட்டார். That Muslim friend, he said, today it is the wedding day of my younger brother. You have to come there because we have prepared very good biryani. And because of his desire upon biryani, he left the service and he went to that marriage hall. ஆராதனையில ஜெபம் பண்ணுவோம்னு சொன்ன உடனே அவர் தான் ஜெபம் பண்ணுவார். ஆள் நல்ல உயரம், நல்ல பெர்சனாலிட்டி. ஜெபம் பண்ணா யானை சத்தம் போடுறது போல இருக்கும், சிங்கம் கரிச்சிக்கிறது போல நல்லா ஜெபம் பண்ணுவார். அன்னைக்கு ஜெபம் பண்ணுவோன்னா இவர் சத்தத்தை காணோம். நான் தேடி பார்த்தேன், ஆள் இல்லை ஆராதனையில். In the service, when we say please pray, it will be that believer who would pray with a very loud voice. On that day he was not found. சாதாரண ஆளா இருந்தா தெரியாது, இவர் இல்லைன்ன உடனே தெரியுது. பிறகு சாயந்தரம் வீட்டில் போய் விசாரிச்சா
அவர் பேதியாகி நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு படுத்திருக்கிறார். If it's an ordinary man, we will not know, but because he was a special person, he was found out, and that evening when I went to his house and inquired why he did not come to the service, he had dysentery. என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும் போது தான் சொல்கிறாரு, ஆராதனைக்கு தான் நான் புறப்பட்டு வந்தேன், எனக்கு பிரியாணி மேலே கொஞ்சம் ஆசை, என் முஸ்லீம் ஃப்ரெண்டு வந்து இப்படி சொன்ன உடனே அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு உடம்புக்கு சுகம் இல்லை. This morning I came to the service, but when I met that Muslim friend, he took me along to have this biryani. From that time onwards, I am sick. சிரிக்கிறதுக்கல்ல நான் சொல்றது. I am not telling this that you should laugh. இன்றைக்கு எத்தனையோ பெந்தகோஸ்தக்காரர்கள் இந்த இடத்துல தவறு விடுகிறார்கள். Today many Pentecostal believers are lacking in this. உண்மையான மகிழ்ச்சி உனக்கு கர்த்தருடைய நாளில் தேவன் வைத்திருக்கிறார். The true joy the Lord has kept on his day. அங்கே வந்து ஆவிக்குள்ளாகி தேவனுடைய சத்தம் கேட்டு தேவனுக்குள்ள மகிழ்றதுக்கு பதிலா கர்த்தருடைய நாளில் நீ எங்கே போனாய்? On that day, being filled with the Spirit and hearing His voice and seeing Him, where have you gone? கர்த்தருடைய நாளை அநேகருக்கு கனம் பண்ண தெரியறதில்ல. So many people do not know how to honor the day of the Lord. எவ்வளவோ பேர் ஆராதனையில பாதியில தான் வந்து கலந்து கொள்றது. Many people come only at the half of the service. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். He that honoreth me, I will honor. வாரத்துல முதல் நாள் அது கர்த்தருடைய நாள். The first day of the week is the day of the Lord. அந்த நாளில் தேவ சமூகத்தில் போய் நன்றாய் தேவனை கனம் பண்ண வேண்டும். On that day we have to go to the presence of the Lord and we have to honor Him. அது ஆவிக்குள்ளாக வேண்டிய நாள். It is the day wherein we should be in the Spirit. அந்த நாள் உன்னை ஆவிக்குள்ளாக்கி உன்னுடைய ஆவியில் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நாள். It is the day wherein you will be filled with His Spirit and it will take you to heaven. தேவனுடைய சத்தம் கேட்கிற நாள். It is the day wherein you will hear the voice of the Lord. நல்ல பரலோக தரிசனங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். It is the day wherein you will receive the vision of heaven. அப்ப கர்த்தருடைய நாள்னா இவ்வளவு ஆசீர்வாதம் அன்றைக்கு இருக்கிறது. When it is the day of the Lord, such blessings have been kept on that day. அதை மனமகிழ்ச்சி என்று நீ எண்ணுவாயாக. Secondly, you have to consider it as the day of delight. என்ன துக்கம், பாரம், கவலை, பிரச்சனை 6 நாள் உனக்கு இருக்கலாம். 7வது நாளை நீ நினைக்கும், இந்த வாரத்தின் முதல் நாளை நினைக்கும் போது, ஐயோ இது மனமகிழ்ச்சி நாளாயிற்றே, நான் தேவ சமூகத்துக்கு போனா என் துக்கமெல்லாம் போயிடும், அன்றைக்கு மன மகிழ்ச்சியினால கர்த்தர் என்னை நிரப்புவார், மனசுல இருக்கிற பாரம் போய்விடும் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். Whatever problems or trials or sufferings or burdens you have to think and believe when you go to the presence of the Lord on that day, the Lord will fill you with His delight and joy. மனதில் இருக்கிற பாரம், கவலைகள், துக்கத்தை எல்லாம் நீக்கக்கூடிய நாள் கர்த்தருடைய நாள். The day of the Lord is the day wherein it will remove the burdens in your heart. உன்னுடைய ஆவியில் இருக்கிற எல்லா அசுசிகளையும் உன்னை விட்டு நீக்கி உன்னை மனமகிழ்ச்சியினால் நிரப்பக்கூடிய நாள் கர்த்தருடைய நாள். The day of the Lord is the day wherein you will be cleansed of all the uncleanness in your spirit and it will fill you with His joy. முந்தின நாளே, ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள்னு தான் பைபிள்ல எழுதியிருக்கு. It has been written in the Bible that the day before is the day of preparation. ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க போவதற்கு ஒரு தடை இல்லாதபடி அதுக்கு முந்தின நாளாகிய சனிக்கிழமையே நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். In order to go and worship the Lord on the Sabbath day, we have to prepare ourselves on the day before, which is the Saturday. அதுக்கு தான் காத்திருப்பு கூட்டம், சுத்திகரி உபவாச ஜெபம்லாம் வைத்திருக்கிறோம். That is why the fasting prayers and the tarrying meetings have been held. கலந்து கொண்டு ஆழமாய் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நல்ல ஆவியில நிரம்பி நம்முடைய மனதை இருதயத்தையும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ ஓய்வு நாளில் கர்த்தருடைய நாளில் நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள உதவியாக. We have to take part in those fasting prayers and the tarrying meetings, and we have to cleanse and sanctify ourselves, and then we will be able to be filled with the blessings of the Lord on the Sabbath day. பாத்திரத்தை கழுவி சுத்தமா வைத்திருந்தால் ஆசீர்வாதத்தை ஊற்றுறதுக்கு ஒரு தடை இருக்காது. If the vessel has been kept clean, there will be no hindrance to fill it with His blessings. மனமகிழ்ச்சியின் நாள். The day of delight. அடுத்து அது மகிமையின் நாள். And nextly, it is the day of glory. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது மகிமையின் நாள். It has been said here, it is the day of glory. தேவன் தம்முடைய ஜனத்தை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்துகிற ஒரு நாள். It is the day wherein the Lord transforms His people from glory to glory. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவிக்குள்ளாகி மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற நாள். It is the day wherein we see the glory of the Lord, image of the Lord in the mirror, and we have to move on from glory to glory. பாவமும் மகிமையும் ஒன்றுக்கொன்று எதிரடையானது. And sin and glory is contrary to each other. பாவம் இருக்கிற இடத்துல
மகிமை இருக்க முடியாது. Where there is sin, the glory will not be found. மகிமை இருக்கிற இடத்துல பாவம் உள்ள வர முடியாது. Where there is glory, the sin cannot enter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார். Everyone have sinned and fallen short of the glory of the Lord. வாரத்தின் முதலாம் நாள் தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய மகிமையினால் நாம் நிரப்பி கொண்டால் அந்த மற்ற 6 நாள் நீங்க பூமியில எங்க போய் என்ன சுத்திட்டு வந்தா கூட பாவம் உங்களுக்குள்ள பிரவேசிக்காது. On the first day of the week, when you come to the presence of the Lord and fill yourself with His glory, wherever you go for the rest of the 6 days of the week, the sin will not enter into you. கர்த்தருடைய சமூகம் முன்னாலே செல்லும், அவருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். The presence of the Lord will go before you and His glory will preserve you. இந்த அசுத்தமும் பாவமும் நிறைந்த இந்த பொல்லாத உலகத்திலே எந்த பொல்யூஷன் நமக்குள்ள வராது. The sin and the uncleanness which is in the world will not pollute you. கெட்ட எண்ணம், கெட்ட பார்வை, கெட்ட காரியங்கள் எந்தும் நம்முடைய மனதையோ இருதயத்தையோ தீட்டுப்படுத்த முடியாது. The evil vision and the evil words will not corrupt you. இப்படி 5 விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has kept these kind of 5 blessings on this day. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வந்து இந்த 5ஐயும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Therefore, every child of God should come to the presence of the Lord on Sundays and receive these blessings. இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்குள் நீ மகிழ்ச்சியாயிருப்பாய். Now when you read the next verse, then thou shalt delight thyself in the Lord. இதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். This is the meaning of those words. அப்பொழுது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பாய். Then thou shalt delight thyself in the Lord. மறுபடியும் 13வது வசனத்தை வாசி. Read the 13th verse again. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே யாராவது ஒருவர் சத்தம் வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாதே, உன் காலை விலக்கி விடு, உன் வழிகளின்படி உன் நடவாமலும், வழிகளில் நடக்காதே, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாதே, உன் சொந்த பேச்சை பேசாமலும் உன் இருந்து சொந்த பேச்ச கூட பேசாத. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும். ஞாயிற்றுக்கிழமை தான் அநேகர் கல்யாண பேச்சு பேசுறதெல்லாம். Only on Sundays many people talk about the marriage. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையை தேவன் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். See how the Lord has highlighted and given importance to the Sabbath day and or the அன்றைக்கு Sunday. சொந்த பேச்ச பேசாதே. On that day we should not talk of our own. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும், அதை மனமகிழ்ச்சி நாளென்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி, மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி, அதை மகிமையாக எண்ணுவாயானால், மகிமையா எண்ணி அந்த நாளை நீ கனம் பண்ணுவாயானால் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். If we consider that day as a honorable day and if we honor the Lord on that day, the Lord will honor you and give you His delight. அப்பொழுது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்ப. Then thou shalt delight thyself in the Lord. நீ அப்படி செய்யாவிட்டால் உண்மையான மகிழ்ச்சி உனக்கு இருக்காது. If you do not do so, you will not have the real joy. அப்பொழுது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பாய். Then thou shalt delight thyself in the Lord. கர்த்தரை ஆராதிக்கும்படி வாரத்துல ஒரு நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given one day in a week in order to worship Him. தாய், தகப்பன், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமா சீக்கிரம் ஓடி போய் நல்லா பாட்டு பாடி ஆவியில நிரம்பி கர்த்தருடைய சமூகத்தில் கலிகூர்ந்து அவருடைய மகிமையினால் நிறைந்து திரும்ப வேண்டும். Or the whole family, the father, mother, the children, the grandchildren and the grandparents, as a family they have to go to the presence of the Lord. They should be filled with His Spirit and be delightful in the Lord. அப்பொழுது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பாய். Then thou shalt delight thyself in the Lord. உன்னுடைய மகிழ்ச்சியை தடை செய்கிற எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் அன்றைக்கு நிர்மூலமாக்கி போடுவார். And the Lord will destroy all the spirits which hinders that joy. அப்ப கர்த்தருடைய நாள், ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த நாளானது எல்லா தீய சக்திகளையும் அழிக்கக்கூடிய ஒரு நாள். The holy day, which is the day of the Lord, is the day wherein He will destroy all the evil spirits. எல்லா உன்னதமான ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். It is the day wherein you can receive all the heavenly blessings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய நாளில் கர்த்தரை ஆராதிக்கும்படி நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். Therefore the children of God, we have to give importance to worship the Lord on the day of the Lord. இந்த நாளானது நமக்கு 5 பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறது. This day has given us 5 blessings. அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive all these blessings. அப்போது எல்லா தீய வல்லமைகளும் அழிக்கப்படும். Then all the evil spirits will be destroyed. கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியினால் நிறைத்து விடுவார். The Lord will fill us with His delight and joy. இந்த வாரமெல்லாம் மகிழ்ச்சியிலே நாம் கடந்து செல்வோம். The whole week we will be joyful. மறுபடியும் அடுத்த வாரம் வரும்போது இன்னும் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். And when we return back on the next week, the Lord will fill us more with His joy. இப்படி செய்தால் முதல் ஆசீர்வாதம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பாய்.
If we do so, the first thing is that we will be joyful in the Lord. இரண்டாவது பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். Secondly, he will make you to be in the most high places of the நீங்க earth. என்ன செய்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். Whatever you do, it will be a blessing to you. இருக்கிற காசு கொஞ்சம், அதுல ஏதோ ஒரு பொருள் வாங்கி நீங்க செய்தா கூட கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். You've got a very little money. If you with that, if you buy certain thing and do a business, the Lord will bless it. வேற யாருக்கு வேலை கிடைக்காவிட்டாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். Even if others do not get a job, you will receive it. மற்றவங்களுடைய பிசினஸ் டல்லா இருந்தாலும் உங்க பிசினஸ் செழிக்கும். If others' business is very dull, but your business will prosper. தேவ சமூகத்திலே ஆரோனுடைய கோலும் வைக்கப்பட்டிருந்தது, மந்திரவாதிகளுடைய கோலும் வைக்கப்பட்டிருந்தது. ஆனா பார்த்தா ஆரோனுடைய கோல் துளிர்த்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். In the presence of the Lord, the magician's rods as well as Aaron's rod were kept, but when we see, it was only the Aaron's rod that budded. இல்ல, ஆரோனுடைய கோல் மற்ற ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒரு கோல் கொண்டு வந்து வைத்தார். The Aaron's rod, and also each tribe brought about a rod. ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. Only Aaron's rod had budded. எகிப்திலே மந்திரவாதிகள் எல்லாம் தங்களுடைய கோல்களை கொண்டு வந்தார். In Egypt, all the magicians brought their rods. ஆரோனும் தன்னுடைய கையில் இருந்த கோலை போட்டான். Even Aaron put down the rod that he had in his hand. ஆரோனுடைய கோலை போட்ட உடனே அது மோசேயினுடைய கையில் இருந்த கோலை போட்ட உடனே அது பாம்பாக மாறிச்சு. When Moses put down the rod that was in his hand, it became a snake. ஆனால் மந்திரவாதிகளுடைய கோல் கூட பாம்பா மாறிட்டு கொஞ்ச நேரத்துல இந்த பாம்பு எல்லா பாம்பையும் விழுங்கிடுச்சு. Even the magician's rod became a serpent, but the serpent of Moses' rod swallowed the other serpents. எல்லாருடைய கிரியைகளிலேயும் ஒரு தோல்வி வந்தாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற உங்களுடைய கிரியைகளிலே ஒரு செழிப்பு உண்டா? Even if there is a failure in the deeds of others, in your deed there will be a prosper of the Lord. மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு. There is a difference between others and us. நாம் தேவனுடைய பிள்ளைகள். We are the children of நீங்க God. 1,00,000 பேருக்குள்ள ஒரு ஆள் இருந்தாலும் அந்த 1,00,000 பேருக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. Even if you are a person among a lakh of people, there should be a difference. ஒரு கிறிஸ்தவன் சாதாரண மனிதன் அல்ல. A Christian is not an ordinary man. அவன் ஒரு விசேஷித்தவனாக கர்த்தர் அவனை மாற்றி இருக்கிறார். The Lord has made him as a special person. ஆனபடியால் கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. Therefore learn to honor the Lord. அப்போது கர்த்தருக்குள்ளே நீ மகிழ்ச்சியா இருப்பாய். Then you will be delightful in the Lord. இது தன்னுடைய சொந்த தனிப்பட்ட ஜீவியத்தின் ஆசீர்வாதம். This is a blessing of an individual person. பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். அது எல்லா மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை கனம் பண்ணுகிற காரியம். To ride upon the high places of the earth, the Lord will make it. It is the thing that the Lord honors you amongst other people. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள். These are the blessings of the literally. யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அது நித்தியத்தில் உள்ள ஆசீர்வாதம். Thirdly, the Lord will feed thee with the heritage of Jacob thy father. It is a blessing of eternity. இதுதான் சரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கான வழி. These are the ways to receive these blessings. ஆனால் இந்த காரியங்களை பிசாசு அப்படியே மறைத்து விடுகிறான். But the Satan obstructs all these things. தேவையில்லாத எத்தனையோ காரியத்தில் தங்களுடைய காலங்களை நேரங்களை செலவழித்து நஷ்டப்பட்டு போகிறார். We spend all our time and energy and money in vain things. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று கவனித்து பாரு. you have to listen and seek where the true joy is. இப்படி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது, When we learn to be joyful in the Lord like அதனால this, இன்னும் சில ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை நான் சொல்லி முடிக்க போகிறேன். there are many other blessings too. I will tell it. அதை குறித்து வேதத்தில் என்ன படிக்கிறோம்? What do we read about it in the Bible? 37வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. Read the 37th Psalm, the 4th verse. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்தால் உன் இருதயத்தில் உள்ள வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு அருள் செய்யப்படும். Delight thyself also in the Lord, and he shall give thee the desires of thine heart. சிலர் ரட்சிக்கப்படாத புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாங்க காலமெல்லாம். Some people will keep on striving with their unsaved husbands. அவர் அடி உதைய போடுவார், அதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் முறுமுறுத்துட்டே கிடப்பாங்க. They will receive all the beatings and they will keep on murmuring. அல்ல, It is not நீ so. கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியாயிரு. உன் இருதயத்துல புருஷன் ரட்சிக்கப்படணும்ன்ற வாஞ்சை இருக்கா, அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்ற வேளையில நிறைவேற்றுவார். Be joyful in the Lord. When the Lord will see the desire in your heart that your husband should be saved, and the Lord will fulfill it. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உனக்கு அருளி செய்வார். Delight thyself also in the Lord, and he shall give thee the desires of thine heart. யாரு ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நீங்க வாஞ்சித்து ஜெபிக்கிறீர்களோ கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். The Lord will save those people whom you desire to be saved. என்ன வேலை கிடைக்கணும், உங்க
பிள்ளைகளை பற்றி என்ன காரியத்துக்காக இருதயத்தில் உங்களுக்கு வேண்டுதல் இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் ஏற்ற வேளையில நிறைவேற்றுவார். The Lord will fulfill everything in its time, the desires of your heart, that your children should receive a good job. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அது ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. The only thing that we have to do is that we should be delightful in the Lord. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உனக்கு அருளி செய்வார். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பார். See, and he shall give thee the desires of thine heart. It's a very excellent promise. நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுதான். The only thing that we have to do is one. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இரு. We have to delight ourselves in the Lord. அது ஒண்ணுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn only this. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கு. In any situation we have to be joyful and delightful in the Lord. வீட்ல மரணமோ அது வாழ்வோ அல்லது தொழில நஷ்டமோ உயர்வோ இதெல்லாம் இருந்தாலும் நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள். Whether it is the death or life, whether there is profit or loss in the business, we have to be joyful in the Lord. ஏற்ற வேளையில எல்லா வேண்டுதல்களுக்கும் நிச்சயமா பதில் உண்டு. At the right time there is answers to all our prayers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக நீங்கள் யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. In Joel 2:21, தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல நீங்கள் குடியிருக்கிற தேசத்துல ஒரு பெரிய காரியம் செய்யணும்னா நீ மகிழ்ந்து களிகூரு. if the Lord has to do a great thing in the land that you dwell, you have to fear the Lord and delight in the Lord. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். The Lord says this unto his people. தேசமே நீ பயப்படாதே. O land, fear not. தன்னுடைய சபையை பார்த்து சொல்லுகிறார். He is telling it unto his church. தேசமே நீ பயப்படாதே. O land, fear not. மகிழ்ந்து களிகூரு. Be glad and rejoice. கர்த்தர் உனக்குள்ள உன் குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்வார். The Lord will do great things in you and in your family. அப்ப பெரிய காரியம் நடக்கிறதுக்கு நீங்க ஒன்றும் பெரிய காரியம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா. For great things to be done, you need not do very great thing. Only thing you have to do is you have to be delightful in the Lord. அப்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Then the Lord will do great things. இதெல்லாம் தேவனுடைய ஜனமே நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். Oh dear people who are the children of God, we have to understand all these things. கிறிஸ்தவன் என்றால் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிறான். A Christian means you have to be joyful in the Lord always. நம்முடைய 1,00,000 பேர் ஒரு 10,000 பேர் நின்னாலும் கூட அது மத்தியில உண்மையான ஒரு கிறிஸ்தவனை முகத்தை பார்த்தவனா கண்டுபிடிச்சிடலாம். Even amidst 10,000 or 1 lakh, we can understand who is a Christian looking at his face. ஏழைகளா இருக்கலாம், உங்களுக்கு சரியான வசதி இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா உங்க முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். You might be a very poor person without great comforts. Looking at your face, we can know whether you are a true Christian. கர்த்தருடைய மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை கொடுக்கும். The joy of the Lord will brighten your faces. முகத்தை பார்த்தாலே தேவன் தந்த மகிழ்ச்சி முகத்துல வெளிப்படும். When we look at your faces, the joy of the Lord will be shown upon. சிலருக்கு இந்த மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்றது இல்ல. Some people do not learn to be joyful in the Lord. சின்ன விஷயத்துக்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு சோர்ந்து போய் அதேரியப்பட்டுரும். Even for very small matters, they will be wearied and discouraged. காஞ்சு போன கருவாடு மாதிரி இருக்கும் முகத்தை பார்த்து. They will be found as dry fishes. முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்காது. There will be no joy in their faces. இருக்காது. சின்ன விஷயம் அதை பெருசா எடுத்துக்கிட்டு முகத்தை எல்லாம் தொங்க போட்டு. It will be a very small matter, but they will be wearied and discouraged. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. We have to learn to be joyful in the Lord. இந்த பூமியில் உள்ளதான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தூசி போலதான். All the problems on this earth is like the dust. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தூசியை உதறி விட்டு எழும்பு. The Lord says, shake off thy dust. நீங்க ஒரு கண்ணாடி டேபிள் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லைன்னா முகம் பார்க்குற கண்ணாடியை வைத்துக் கொள்ளுங்கள். Consider a mirror. சுடுதண்ணியில குளிச்சா திடீர்னு பார்த்தா அந்த கண்ணாடியில முகமே தெரியாது. அது அந்த புகை அப்படியே படிஞ்சிடும். When you take bath in the hot water, the steam will be deposited on that mirror and you will not be able to see your faces. கவனிச்சிருக்கீங்களா? Have you seen that? அந்த கண்ணாடியில அந்த புகை படிஞ்சா முகமே தெரியாது. When that steam deposits on that mirror, you will not be able to see your faces. முகத்தை மறைச்சிரும். It will obstruct your face. அது பேப்பர் போட்டு ஒட்ட இல்லை, இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு ஒட்ட இல்லை, இல்லைன்னா ஒரு ஹார்ட் போர்டு வச்சு மறைக்க இல்லை, சாதாரண புகை சின்ன சின்ன தூசி அப்படியே மறைத்து விடுது. The mirror was not covered with a paper or a cardboard, it was only the steam. ஒரு துணி எடுத்து இப்படி தொடச்சிட்டீங்கன்னா உடனே முகம் நன்றாக தெரியும். If you wipe it away with a cloth, your faces will be seen in that mirror clearly. சின்ன சின்ன தூசி தான்
இன்றைக்கு தேவ பிள்ளைகளை மறைத்து விடுகிறது. அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷப்படாமல் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறது. Only such kind of very small matters, children of God are not able to feel the presence of the Lord, and the faces of the Lord is not seen to them. உன் தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு. Arise, shaking off your dust. கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். The Lord will enlighten you and make you to shine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எலியாவை கவனித்து பாருங்கள். Look at Elijah. பெரிய அற்புதம் செய்து எத்தனையோ பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டிட்டு வந்தார். He did very great miracles, and he smote the prophets of Baal. மோசமான ஸ்திரீ யேசபேல். Wicked woman was Jezebel. நாளைக்கு நேரம் உன் தலை உன்னை விட்டு நான் எடுக்கப்படும்னு சொன்னான். And it was she who said, your head will be taken away from your body tomorrow. அந்த யேசபேல் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே எலியா சோர்ந்து போயிட்டார். When Elijah heard the words of Jezebel, he was discouraged. இவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷனை கொண்டு போய் ஆண்டவர் அந்த ஸ்திரீ கிட்ட ஒப்படைப்பாரா? Will the Lord allow and submit such a great man into the hands of that woman? இந்த வார்த்தைகளை கேட்கும்போது மனதுல ஒரு சோர்வு வந்து விடுகிறது. When he heard the such words, there was a weariness in his heart. அவ்வளவு விசேஷமான மனுஷன் சோர்ந்து போயாச்சு. He was a very special person, but he was discouraged. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உடனே கர்த்தருடைய தூதன் வந்து தட்டி எழுப்புறார். Immediately the angel of the Lord came down and woke him up. ஹாய். கடைசியாக எலியா அக்கினி ரதத்துல குதிரையில பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். Finally Elijah was taken to heaven in the chariots of fire. அவ்வளவு விசேஷமான ஒரு முடிவை ஆண்டவர் தேவனுடைய மனுஷனுக்கு வச்சிருக்கும் போது இந்த யேசபேல் கையில கொண்டு போய் கொடுப்பாரா? When the Lord has kept such a great excellent end for the prophet of God, will he submit him into the hands of Jezebel? தூசியை உதறிவிட்டு எழும்பு. Arise, shaking off thy dust. தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும். The children of God should always be joyful in the Lord. இன்றைக்கு இந்த கூட்டம் முடியும் போது நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு திரும்பி போக. When this service is over, you should all return back joyfully. எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் ஜனங்கள் எல்லாம் வந்து கர்த்தருக்கு ஆலயத்தில் பலி செலுத்திட்டு திரும்பி போகும்போது சாலமோனுடைய நாட்களில் கூட இல்லாத அளவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு போனதாக வேதத்தில் வாசி. In the Bible we read during the days of King Hezekiah, when the people came to the presence of the Lord, and when they offered sacrifices, when they returned, it has been written that the people returned with a great joy, even which was not even in the days of King Solomon. எசேக்கியல் எசேக்கியலுடைய நாட்களில் சாலமோனுடைய நாட்களில் இல்லாத அளவுக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. During the days of King Hezekiah, there was a great joy which was not found in the days of King Solomon. தேவனுடைய பிள்ளைகள், குறிப்பா பெந்தகோஸ்தக்காரர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க. The children of God, the Pentecostal people should always be joyful in the Lord. எப்பொழுது ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, அந்நிய மனுஷர்கள் வந்தாலும் சரி, உங்களுடைய முகத்தில் ஒரு தெய்வீக பிரசன்னத்தை, மகிழ்ச்சியை காண வேண்டும். When the servants of God come to your house, or if other people come to your house, your face should shine the presence of the Lord. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. Fear not, O land, be glad and rejoice. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். The Lord will do great things. பாருங்க, பெரிய காரியம் நடக்கணும்னா நீ சந்தோஷமா இருக்கணும். If the great things has to take place, you have to be joyful. துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா பெரிய காரியம் நடக்காது. If you are grieved, great things will not happen. அது மாத்திரமல்ல, நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிங்க. Read Nehemiah 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்று. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். The joy of the Lord is your strength. அப்ப நம்முடைய பலன் எதுல இருக்கிறது? Where is our strength? கர்த்தருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியில தான் இருக்கு. It is only in the joy of the Lord. நீங்கள் கர்த்தருக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பலன். To the extent you are joyful in the Lord, that is your strength. உங்களுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பார்த்து தான் பிசாசு, சத்துருக்கள் வெட்கப்படுவார். Looking at your joyful and your delightness, the enemy, the Satan will be destroyed. அப்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. There are many blessings because when you are joyful in the Lord. அப்படினால் அருமையான தேவனுடைய ஜனமே, Oh dear people of God, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்வோமா. train yourself to be joyful in the Lord. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். Let us kneel down. கர்த்தருடைய கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். Let us submit ourselves in the hands of the Lord. கொஞ்ச நேரம் இன்றைக்கு
நாம் நல்ல ஆவியில நிரம்பி பரலோகத்தை அனுபவிக்க வேண்டும். Let us be filled in the Spirit for a long time and we should experience heaven. அதற்காக நான் கொஞ்ச நேரத்தை எடுத்துக்கொள்ள போகிறேன். I'm going to take some time for that. ஒருவர் கூட நீங்கள் வெறுமையாக போகக்கூடாது. Not one of you should return back empty. கேட்ட வசனங்களை திருப்பி பாருங்கள். Look back at the verses that you have heard. நம்முடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு விசேஷமானது. Our creation is very special. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். We have been born again in Christ. நாம் மறுபடியும் பிறந்த மனுஷர்கள். We are the people who are born again. நாம் கிறிஸ்துவினால் தேவனால் பிறந்த மனுஷர்கள். We are the people who are born of Christ. இந்த உலக ஜனங்களைப் போல நாம் அல்ல. We are not of the people of the world. உலக ஜனங்களைப் போல நாம் எல்லாரும் ஒரு நாள் நம்முடைய தாய் தகப்பனால் பிறந்தது உண்மைதான். It is true that we have been born through our parents like the other worldly people. ஆனால் இடையில நமக்குள்ள ஒரு விசேஷமான பிறப்பு வந்திருக்கிறது. But in the middle we have got a special birth. அதுதான் தேவனால் வந்த பிறப்பு. That is the birth through the Lord. தேவனால் பிறந்தவர்கள் நாம். We are the people who are born of the Lord. ஜலத்தினால பிறந்தவர்கள். We are born of the water. ஆவியினால் We பிறந்தவர்கள். are born of the Spirit. நாம் புது பிறவிகள். We are new births. ஒரே வார்த்தையில் சொன்னால் நாம் புது பிறவிகள். If we say in one word, we are new births. நம்முடைய பிறப்பிலேயே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் மகிழ்ச்சி. The blessing that we have received in our birth is the joy. நாம் என்றைக்கு மீட்கப்பட்டோமோ அன்றைக்கே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய பிறப்பு உரிமையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். The day on which we have been redeemed, the Lord has given this joy as a birthright. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு கழுதையா பிறந்தா உனக்கு யானையினுடைய தும்பிக்கை உனக்கு கிடைக்காது. If you are born as an ass, you will not have the trunk of an elephant. நீ ஒரு கழுதை குட்டியா பிறந்துட்டு எனக்கு யானையை போல ஒரு தும்பிக்கை வேணும்னு கேட்டா கிடைக்காது. உன் பிறப்புல உள்ள தோஷம் அது. If you are born as the colt, you will not have the trunk of an elephant. நீ தும்பிக்கை வேணும்னா யானை குட்டியா பிறந்திருக்கணும். If you want a trunk, you should be born as an elephant. அதே போல நீ தேவனால் பிறந்தபடியினால் உனக்கு ஒரு விசேஷித்த அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நித்திய மகிழ்ச்சி. Because you are born of the Lord, you have given a special privilege, that is the eternal joy. சாதாரண உலக மனிதர்களுக்கு அந்த அனுபவம் இல்ல. The ordinary worldly people do not have this experience. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். You are born of God. உங்களுடைய பிறப்பிலேயே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. There is a blessing in your birth. அதுதான் நித்திய மகிழ்ச்சி. That is the eternal joy. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear people of God, உன்னுடைய மகிழ்ச்சி எங்கே? where is your joy? நீ கர்த்தருடைய நாளில் கர்த்தரை சரியாக ஆராதிக்காதபடியினால் அதை இழந்து போயிருக்கிறாய். You have lost the joy because you have not worshipped the Lord in the day of the Lord. கர்த்தர் உனக்கு தந்த மகிழ்ச்சியை நீ இழந்து You போயிருக்கிறாய். have lost the joy of the Lord. இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானம் எடுங்கள். Make a new decision. இன்று முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் எப்போதும் இந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும். From this day, every day I will rejoice in the Lord. அப்பொழுது நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருப்பாய். Then you will be joyful in the Lord. நீ பிறந்த நாளிலே கர்த்தர் உனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாரே. The Lord has given a joy when you were born. அந்த ஆதி மகிழ்ச்சி எங்கே? Where is that first love? அந்த ஆதி அன்பு எங்கே? Where is that first love? அந்த ஆதி கிரியை எங்கே? Where is the first deed? நீ அபிஷேகம் பெற்ற நாளிலே, On the day you have been கர்த்தர் உன்னை anointed, இரட்சித்த நாளிலே, on the day you were saved, ஆண்டவர் உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த நாளிலே, on the day you were baptized, நீ ஜலத்தினால் பிறந்தபோது, on when you were born of நீ water, ஆவியினால் பிறந்தபோது, when you were born of spirit, கர்த்தர் உனக்கு தந்தாரே மகிழ்ச்சி. the joy that the Lord had given you. அந்த மகிழ்ச்சி எங்கே? Where is the joy? இடையில எப்படி அந்த மகிழ்ச்சி உன்னை விட்டு போய்விட்டது? How did you lose the joy in the middle? இன்னைக்கு ஏன் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சி அடையாமல் Why இருக்கிறாய்? are you not joyful in the Lord? தேவ சமூகத்தில் இன்றைக்கு சந்தோஷப்படாமல் இருக்க காரணம் என்ன? What is the reason that you are not joyful in the Lord? நீ தேவனை சரியாக ஆராதிக்கவில்லை. Because you have not worshipped the Lord in the right way. நீ கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று நீ எண்ணவில்லை. You have not thought the day of the Lord is the day of joy. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் கர்த்தருடைய நாளை நீ அசட்டை பண்ணி விட்டாய். You have not honored the day of the Lord in many situations. ஆலயத்துக்கு வந்தாலும் கடமைக்காக கர்த்தரை ஆராதித்து விட்டு போய் விட்டாய். Even if you come to the church, you worship the Lord for இன்று duty's முதல் sake. கொண்டு இந்த கர்த்தருடைய நாளை சரியான விதத்தில் கணம் பண்ண தீர்மானம் எடுப்போமா? And make a decision that you will worship the Lord in the right way in the day of இனி the Lord. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நான் இந்த 5 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். Every Sunday when we come to the presence of the Lord, I will receive these 5 blessings. எல்லாரும் தீர்மானத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Renew your decisions. உங்களுடைய பலிபீடங்கள் சரியா இருந்தால் அக்கினி தானாக வந்து இறங்கும். If your altar is proper, the fire will come down. உங்களுடைய தீர்மானம் சரியா இருந்தால் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்புவார். If your decision is correct, the Lord will fill you with His joy.
பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதிர்ந்த வயதுள்ளவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுங்க. The children, the youth, the old people, all of you be filled with the joy of the Lord. கர்த்தருடைய நாளை சரியாய் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. Learn to honor the day of the Lord. எல்லா தேவனுடைய ஊழியர்களும் தேவ ஜனங்களும் பரலோக மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுவோம். All servants of God and the children of God be filled with the joy of heaven. உங்களை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். Let all the spirits which grieves you be destroyed. அதைரியப்படுத்துகிற வல்லமைகள் Let அழிக்கப்படட்டும். all the spirits which discourages you be destroyed. உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுத்த வியாதியின் வல்லமைகள் Let அழிக்கப்படட்டும். all the spirits of sickness be destroyed. உங்களுடைய சமாதானத்தை கெடுத்த எல்லா துஷ்ட வல்லமைகளும் Let அழிக்கப்படட்டும். all the evil spirits which destroys your peace be destroyed. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை நஷ்டப்படுத்தின எல்லா பாவத்தின் வல்லமைகள் Let நிர்மூலமாக்கப்படட்டும். all the spirits which bring about the sin which destroys the holiness in you be destroyed. தேவ ஜனங்கள் கலிவுறுங்க. Let all the children of God be நம்முடைய rejoiced. இயேசு சீக்கிரம் Our வரப்போகிறார். Lord Jesus Christ is going to come தேசமே soon. பயப்படாதே. O land, fear not. நீ மகிழ்ந்து கலிகூறு. Be glad and rejoice. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். The Lord is going to do great things in your life and in your family. சீக்கிரமாய் வந்து அவர் உன்னை சேர்த்துக் கொள்ள The போகிறார். Lord is going to come soon and gather you. பெரிய காரியங்கள் நடக்கும்படி மகிழ்வோமாக. Let us rejoice that great things will happen. மகிழ்ந்து கலிகூறுவோமாக. Let us be glad and rejoice. அதுதான் உங்களுடைய பலன். And that is your strength. உன்னுடைய சத்துருவை ஜெயிக்க அதுதான் உன்னுடைய பலன். That is the strength to overcome your enemies. அதிகாலையில எழுந்து கர்த்தருக்குள்ள மகிழுங்கள். Early morning, let us get up and rejoice in the தேவ Lord. சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சியா இருங்கள். When you come to the presence of the Lord, be glad in the Lord. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். The Lord will do great things. கர்த்தர் பெரிய காரியங்களை The செய்வார். Lord will do great things. உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். And He will give all the desires of your heart. ஹல்லேலூயா 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 இலபௌஷிடா வாலா ரபா ரபக இதோ இலபௌஷிடா வாலா ரபக இதோ இலபௌஷிடா வாலா ரபக துடா இதோ இலபௌஷிடா வாலா ரபக இதோ இலபௌஷிடா வாலா மகிழ்வடைவே நான் மகிழ்வடைவே பரிசுத்த ஆவியினால் மகிழ்வடைவே நான் மகிழ்வடைவே பரிசுத்த ஆவியினால் உயிரடைவே நான் உயிரடைவே அவர் திருவார்த்தையினால் உயிரடைவே நான் உயிரடைவே அவர் திருவார்த்தையினால் மகிழ்வடைவே நான் மகிழ்வடைவே பரிசுத்த ஆவியினால் மகிழ்வடைவே நான் மகிழ்வடைவே பரிசுத்த ஆவியினால் உயிரடைவே நான் உயிரடைவே அவர் திருவார்த்தையினால் உயிரடைவே நான் உயிரடைவே அவர் திருவார்த்தையினால் உயிரடைவே Shavala ravala rava hailava Shiravala ravala rava karavala ria Shiravala ravala rava hailava Shiravala Shiravala ravala Ola ilava karavala ria Shiravala ravala rava haila Shiravala Shiravala ravala ra Ilava diravala rava kati ilava Shiravala ravala அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, இந்த நாள் கர்த்தருடைய நாள். this is the day of the Lord. நீ ஆவிக்குள்ளாக வேண்டிய நாள். This is the day wherein you have to be in பரலோக the spirit. தரிசனத்தை பார்க்க வேண்டிய You நாள். have to see the heavenly vision. தேவ சத்தம் கேட்க வேண்டிய நாள். It is the day where you have to hear the voice மகிமை of மேல் God. மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டிய நாள். This is the day wherein you should be transformed from glory to glory. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that the Lord has brought all these
these blessings, உங்களுடைய தரிசனங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். renew your visions. நீ எவ்வளவோ நாட்களாய் தரிசனத்தை இழந்து You போயிருக்கிறாய். have lost your visions for a long time. எவ்வளவோ நாட்களாய் தேவ சத்தம் கேட்கவில்லை. You have not heard the voice of the Lord for a long எவ்வளவோ time. நாட்களாய் தீர்க்க தரிசன வரத்தை இழந்து You போயிருக்கிறாய். have lost the gift of prophecy for a long இன்னைக்கு time. கர்த்தர் நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு நாள். This is the day wherein the Lord can give you all that you have lost. ஷபல ரபகதுனமனாய் இதோ ரபகதுனமனாய் லபகதுனாய் ஷிதவல ரபகரவல ரபகதி இதோ இலபகதுனகதுனகதுனம ஷிதவலாரியா இதோ இலபௌதிரவல ரபகதி Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. மகிழ்வோம் இயேசுவில் மகிழ்வோம் பரன் மகிமை ஊற்றுமே மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுவில் மகிழ்வோம் பரன் மகிமை ஊற்றுமே மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுவில் மகிழ்வோம் பரன் மகிமை ஊற்றுமே மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுவில் மகிழ்வோம் Hallelujah, 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 amen, hallelujah, 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 praise the Lord, amen, amen. உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜீவியத்தில் குடும்பத்தில் இன்றையோடு கூட காணப்பட்ட தரித்திரங்கள் அந்தகாரங்கள் இருள்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஒளியட்டும். All the poverty, the darkness, the powers of darkness which was found in you and in your family, let it be destroyed. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். Let the Lord be your eternal light. ஆனபடியால் கர்த்தருக்குள்ள களிகூர்ந்து மகிழுவோமா. Therefore let us be joyful in the Lord. இனி ஒருபோதும் துக்கம் அதைரியம் உன்னுடைய வாழ்க்கையில் பிரவேசியாமல் இருக்கட்டும். Let there be no grief or discouragement in your life. எந்த சூழ்நிலைகளையும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்து ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Let us learn to be victorious in all situations, being joyful in the Lord. தேவனுடைய பிள்ளையே, oh dear child of God, கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, oh child of God who have been anointed by God, உன்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்க இந்த பூமியில் ஒரு வல்லமைக்கு அதிகாரம் இல்லை. no evil spirit on this earth has dominion to destroy the joy. கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். be joyful in the Lord. அப்படியே நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நிற்போம். Let us all stand. எல்லா தேவனுடைய பிள்ளைகளை எழும்பி நில்லுங்கள். Let all the children of God stand. கண்களை மூடுங்கள். Close your eyes. இந்த நாள் கர்த்தருடைய நாள். This is the day of the Lord. இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் மற்ற 6 நாட்களும் உங்களை பாதுகாக்கும். The blessings that you are going to receive on this day will preserve you for the rest of the 6 days. நீ ஒரு கிறிஸ்தவன். You are a Christian. தோல்வி என்பதே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. There should be no failure in your lives. கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்போதும் எல்லா இடத்திலும் ஜெயத்தையே அவர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். The Lord has promised victory in all situations and in all places. நீ ஒரு கிறிஸ்தவன். You are a Christian. துக்கம் உன்னை ஜெயிக்க முடியாது. Grief cannot overcome you. பசி பட்டினி உன்னை ஜெயிக்காது. The poverty will not overcome வியாதி you. உன்னை ஜெயிக்காது. The sickness will not overcome. மந்திர மாந்திரீக வல்லமைகள் உன்னை ஜெயிக்க The முடியாது. witchcraftism will not overcome you. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள். Learn to be joyful in the Lord. அதுதான் மகா பெரிய உன்னுடைய பலனாக இருக்கிறது. That is your great strength. உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம்
கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கும்போது நிறைவேற்றுகிறார். When you are joyful in the Lord will give the desires of your heart. இன்னைக்கு கர்த்தருடைய நாள். This is the day of the Lord. எல்லாரும் தரிசனம் பார்க்க வேண்டும். All of you should receive visions. நீங்கள் சரியாய் கர்த்தருக்குள்ள கடந்து வரும்போது, When you come in the presence of the Lord the right way, பலிபீடங்கள் சரியாக்கப்படும்போது, when your altars are repaired, உங்களுடைய இருதயம் கர்த்தரோடு செம்மையா இருந்தால், when your heart is upright with the Lord, இப்போது நீ பரலோக தரிசனம் பார்க்க வேண்டும். now you will have to see the heavenly visions. அதுதான் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. That is a sign. இப்போது நீ தேவ சத்தம் கேட்க வேண்டும். You have to hear the voice of the Lord. அதுதான் நீ கர்த்தரோடு வந்து சேர்ந்து விட்டாய் என்பதற்கு அடையாளம். This is a sign that you have come right with the Lord. கலிகூருங்கள், Be rejoiced, be glad, கெம்பீர சத்தமிடுங்கள். make a joyful கர்த்தர் noise. பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். The Lord will do great things. மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டொன்று பாடுவேன். 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 ஆமென், ஹல்லேலூயா. பாட்டொன்று பாடுவேன். மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டொன்று பாடுவேன். ஆமென், மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாட்டொன்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிழ்வோம், இயேசுவில் மகிழ்வோம். பரன் மகிமை ஊற்றுமே மகிழ்வோம், மகிழ்வோம், இயேசுவில் மகிழ்வோம். பரன் மகிமை ஊற்றுமே மகிழ்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். உன்னிலே காணப்பட்ட இருள் உன்னை விட்டு நீங்கி போயிற்று. உன் குடும்பத்தில் இருந்த அந்தகாரம் உன் குடும்பத்தை விட்டு அகன்று போயிற்று. உன்னுடைய தொழிலில் வேலையில இருந்தான பிசாசுடைய தாக்குதல்கள்
அதை விட்டு அகன்று போயிற்று. ஆமென். நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தபடினால், ஆமென். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் இருந்தபடினால், உன் சத்துருவை எதிர்க்க துரத்த அவருடைய பலசாலியாக மாற்றி இருக்கிறார். ஹalleluya. மகிழுங்கள். ஓ ரபா. ஆமென். அவர் மகிமையினால் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ரபாலா சத்துலா கலாபனா இலியா. பரலோக தரிசனங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். கலா துடாயினியா. நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென். ஹalleluya. அவருடைய சமூகம் எவ்வளவு விளையாடப்பட்டது. ஹalleluya. 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 அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுது, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுது, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுது, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுது, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுது, Hallelujah. ஆனந்தம் பேரானந்தமே. Hallelujah. Hallelujah. Hadina bakashala. Idala bakatural ya rabana. Hallelujah. 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 Rabakatuna bakalikana bakala shalabana. Dinamana idabakala mahdinam tinabalani atina. Hallelujah. Hallelujah. Oh, ribahatina shabala khadikala mahdina. Hallelujah. Hallelujah. Oh, ribasatuna bakalania tina shabala hadina kala mahdiniya. Hallelujah. 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 Oh, ribihidika tuna bakashibikala mahudina ina matuna la mahaniyantina. Hallelujah. 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 Amen. Hallelujah. Hallelujah. Amen. நான் நம்முடைய மத்தியில் இப்பொழுது ஒரு தரிசனத்தை காண்கிறேன். ஒரு பெரிய உயர்ந்த ஒரு அழகான ஒரு மலை காணப்படுகிறது. அந்த மலை மிகவும் செழிப்பா இருக்கிறது. அந்த மலையிலிருந்து பல ஊற்றுக்கண்கள் புறப்பட்டு அது பெரிய நதியாக அது ஓடி வருகிறது. அந்த நதி நாம் இப்பொழுது கூடியிருக்கும் இந்த இடத்தில் ஓடுமா போல தெரிகிறது. அந்த நதி மிகவும் பளபளவென்று கண்ணாடி போல அது காணப்படுகிறது. இதில் அந்த தண்ணீரை பார்த்தோன்னே சிலர் உள்ளே குதித்து நன்றாக நீச்சல் அடிக்கிறார்கள். ஆனாலும் அநேகர் ஐயோ எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதே என்று தண்ணீரை கண்டு பயந்து ஓரமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு வயதானவர், ஒரு மகிமையான ஒருவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் இப்படி கரையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? நீங்களும் உள்ளே குதியுங்கள், நீங்களும் உள்ளே நீந்தி சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். நீங்களும் எல்லாரும் உள்ளே குதியுங்கள் என்று சொன்னார். உடனே எல்லாரும் குதித்து விட்டார்கள், எல்லாரும் நீச்சல் அடித்தார்கள், எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபக ஷரபக ரபினா துனா ரிபாலா ஷபாலா கதுபாலா துனா ரியாலா பக துனா கலா ஷரபக லா மஹுனியா கலா ரியாலா பதுனா கலா ஷபா ரியாலா கரா துனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அந்த நதியில் இப்பொழுது குதிக்காதவர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் அதற்குள் குதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீச்சல் தெரியாது என்று சொன்னவர்கள் எல்லாரும் நன்றாக நீச்சல் அடிக்கிறார்கள், நன்றாக சந்தோஷப்படுகிறார்கள். எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறது, எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆமென். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சந்தோஷப்படுவோமாக, சந்தோஷப்படுவோமாக. ஓ ரிகா ஷபாலியா ரியாலா மஹதியா தினா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் ஆடி பாடி மகிழ்வேன், என் கர்த்தரை நான் போற்றுவேன். ஆமென். ஆடி பாடி மகிழ்வேன்,
நான் போற்றுவேன். Glory, hallelujah. நான் ஆடிப்பாடி மகிழ்வேன். ஆடிப்பாடி மகிழ்வேன். எல்லாரும் ஆடி பாடி மகிழுவோம். எல்லாரும் நீச்சல் அடித்து மகிழுவோமாக. நான் ஆடி பாடி மகிழ்வேன். நான் ஆடி பாடி மகிழ்வேன். கர்த்தரை நான் போற்றுவேன். Glory. நான் ஆடி பாடி மகிழ்வேன். கர்த்தரை நான் போற்றுவேன். Hallelujah, hallelujah. Adni bikhala bakashada bakhala tuna. Rivala bakadaba shabala dina dina haniyandana. Riala mahaniya kalama huduna kalama shaba. Riala mahdiri gidina shabahaniya. Hallelujah, hallelujah. நான் ஆடிப்பாடி மகிழ்வேன். என் கர்த்தரை நான் போற்றுவேன். பாவமள்ளி படைத்தேன் மோட்ச பாதை செல்கிறேன். நான் ஆடிப்பாடி மகிழ்வேன். நான் ஆடிப்பாடி மகிழ்வேன். என் கர்த்தரை நான் போற்றுவேன். பாவமள்ளி படைத்தேன் மோட்ச பாதை செல்கிறேன். நான் ஆடிப்பாடி மகிழ்வேன். நான் ஆடிப்பாடி மகிழ்வேன். என் கர்த்தரை நான் போற்றுவேன். பாவமள்ளி படைத்தேன் மோட்ச பாதை செல்கிறேன். Hallelujah, Hallelujah. Hallelujah. hallelujah, Hallelujah. hallelujah, hallelujah. Oh, ribaka tunabaka nabaka damashibinam tunabani andanaila. Ribaka la mahaniyatina shibalaka tunibikine. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுகிற தேவன் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Amen, amen. விழுந்து போன இந்த ஊழியத்தை முந்தின நாட்களை பார்க்கிலும் Amen. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக தேவன் உனக்காக எழுப்பி இருக்கிறார். Amen, amen. உன் தேவனுக்குள்ள மகிழ்ச்சியாகிரு. உன் தேவனுக்குள்ள கலிகூறு. Nikadabakala tunak. அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Nikala mahaniya shakala bauchidibini. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். Amen, amen. இனி நாட்கள் செல்லாது, சீக்கிரமாய் அந்த நாட்களை நீ காண்பாய். Father rabaka tu. தேசமே, சபையே, பயப்படாதே, நீ மகிழ்ந்து கலிகூறு. Hallelujah, hallelujah. Shanti nabakana tu nabakadi namala sati. Nabalakashi dunami hatide niyadalaya. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே கர்த்தர் அவருடைய மகிழ்ச்சியினால் நம்மை நிறைத்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நமக்கு கட்டளையிட்டு விட்டார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் எடுத்த தீர்மானங்களை எல்லாம் அவர் அங்கீகரித்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை மிகுந்த பலவான்களாய் பலசாலிகளாக மாற்றினபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமையினால் நம்மை நிறைத்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இளைப்பாறுதலால் நிறைத்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவிக்குள்ளாக்கி பரலோக தரிசனம் தந்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வெளிப்பாடு கொடுத்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தினபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய மகிமையினால் நம்மை நிறைத்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா தீய வல்லமைகளும் அழிக்கப்பட்டபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம் மத்தியில் அதிகமாய் உயர்த்தப்பட்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரையும் புதுப்பித்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமையெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா.
ஜெபம்.